வரணும்னு சொல்லு. தம்பி, முதலமைச்சர் ஆவதல்ல லட்சியம். முதலமைச்சராகி நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு, லட்சியம். இப்ப அண்ணன் சொல்றேன்ல, எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம். உலகத்தரத்திற்கு, உலகத்தரம்னா என்ன? உலகத்திலே கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. இந்த 5 நாடுகளை தாண்டி ஆகச் சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிறேன். இது என்ன? என் லட்சியம், என் லட்சியம். ஏடா தம்பி, உலக தரத்திற்கு மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பேன். அரசு மருத்துவமனைங்கிறது இன்னைக்கு பிணறுப்பு அறுவை மார்ச்சரி கூட மாதிரி இருக்கு. இல்லை, நட்சத்திர விடுதி போல சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், மற்ற நாடு, அரபு நாடுகளில் எப்படி மருத்துவமனை இருக்கோ அந்த தரத்துக்கு தூக்கிட்டு வருவேன்றேன். இது என் கனவு. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன். இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை என் தாய் நாட்டில் உருவாக்குவேங்கிறதெல்லாம் இது ஒரு கனவு, இது ஒரு இலக்கு, இது ஒரு லட்சியம். காரணம், கண்கள் வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல, என் கனவு வழி நடத்தி என் கால்கள் பயணிக்க. அதை புரிஞ்சுக்கணும். இது என் கனவு இல்ல, பல 100 ஆண்டுகளாக என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. பழனி பாபா கனவு, காகிதம் இல்லத்து கனவு, என் உயிர் தலைவன் பிரபாகரன் கனவு. இது நம் முன்னோர்களின் கனவு.